வணக்கம், வெல்கம் டு கனடிகாரன் ரிவ்யூஸ். நீங்க திரையமைச்சர் கட்சியில் தான் பத்தி பார்க்க போறோம்னா, சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உபேந்திரா, கிங் நாகார்ஜுனா, ஷோபின் ஷஹீர், அப்புறம் ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் சிறப்பு தோட்டத்தில் அமீர் கான் நடிச்சு வெளிவந்திருக்கிற கூலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கூலி இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு ஹார்பரை நாகார்ஜுனாவும் ஷோபின் ஷஹீரும் அவங்க கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. அங்க இருக்க கூலிங்களோட ஹார்ட் எல்லாம் டிராபிகிங் பண்ணுவாங்க. அப்போ சத்யராஜ் அவங்க கிட்ட மாட்டுவாரு. எப்படின்னா, அவர் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது ஒரு சேரு, அது பணம் விற்கிற சேரு. அந்த சேர்ல உட்காந்து ஒரு பணத்தை வச்சு அதை எரிச்சோன்னா அது 30 செகண்ட்ல எரிஞ்சிடும். தன்னாலே எரிக்க வச்சிடும். ஒயர்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினை வச்சு நாகார்ஜுனாவோ ஷோபன் ஷஹீரோ அவங்களை எதிர்க்கிற போலீஸா இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, யாரையாரெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்களோ, அவங்க பிசினஸுக்கு தடையாடுறாங்களோ அவங்களாம் கொண்டு கூச்சு சத்யராஜ் கிட்ட அமைச்சிருவாங்க. அவர் எரிச்சிடுவாரு அந்த மிஷின்ல வச்சு. சத்யராஜன பொண்ணா ஸ்ருதி ஹாசன் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் அந்த படத்தோட கதை. சத்யராஜ் நடுவில் செத்து போயிடுவாரு படத்தை. அதுக்கப்புறம் ரஜினி வந்துடுவாரு அந்த இடத்துக்கு. ஸோ அந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தாச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ் பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அனிருத் போட்ட பாட்டு மியூசிக் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அது நம்ம எதிர்பார்த்தது அனிருத் வரும்போது. செகண்ட், இந்த படத்துல எல்லாரும் நடிச்சு நடிப்பு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் போட்டு கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த படம் இருக்க மிச்சம் எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் தான். புரியல? ஆமா, இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக் மட்டுமே சொல்லினே போலாம் போல இருக்கு. எதை வேலை சொல்ல முடியுமே தெரியல. கதை முதல்ல ரொம்ப லேகா இருந்துச்சு நடுவுல. குறிப்பா சொல்ல போனா, ஷோபின் ஷாயோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப லேகா போச்சு. அவர் தொத்தினே இருக்காரு ஸ்ருதி ஹாசன். செகண்ட் ஹாஃப் பூரா ஸ்ருதி ஹாசன் கூடயே இருக்காங்க. ரஜினியை நடுவில் காப்பாற்ற மாட்டாரு. அவரு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு. என்ன சொல்றது, லாஜிக் விஷயம் பாத்தீங்கன்னா, நாகார்ஜுனா 5000 கோடிக்கு சொந்தக்காரர் மாதிரி காமிக்கிறாங்க. அவர் நிறைய பிசினஸ், அந்த மாதிரி பெரிய பிசினஸ் பண்ணி பெரிய டான் மாதிரி பெரிய மாஃபியா மாதிரி காமிக்கிறாங்க. அவரை சேர்ந்து நிறைய பேர் போட்டு தொடருக்கு அந்த பாடி டிஸ்போஸ் பண்ண எப்படின்னு தெரியல. இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? டிஸ்போஸ் தெரியாம சத்யராஜ் கூப்பிட்டு இருக்காரு. அவர் என்னன்னா, குப்பையில இருந்து பொறிக்கிற அந்த ஒரு சேர் மேல 4-5 ஒயரை சுத்தி வச்சுன்னு இது பெரிய இன்வென்ஷன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அதுல வச்சு பணத்தை எரிச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபேக்டரி கட்டி கட்டா பணம் வளர்த்துறாங்க சத்யராஜுக்கு. இது என்னத்த சொல்றது, நீங்களே சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் மேட்ச் பாக்ஸ் இருந்தா கொளுத்தி போட்டு போகலாம் அந்த பாடிலாம். இல்ல ஹார்பர் தான் வேலை செய்றாங்க, பக்கத்துல கடை இருக்கு, தூக்கி போட்டு போயிடலாம். அதுக்கு சத்யராஜ் வேலையை கொடுத்து பணம் கொடுத்து வச்சிருக்காங்க அவரை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷோபின் தான் சத்யராஜ் கொள்ளுவாரு. அவர் ஏன் சத்யராஜ கொண்டான்ட்டு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் பாத்தீங்கன்னா, ஸ்ருதி ஹாசனை ஷோபின் ஷாஹீர் தொத்திட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட காப்பாத்துறதுக்கு ரஜினி ஆளுங்களா இருப்பாங்க. அவர்கிட்ட 19 பேர் இன்க்ளூடிங் உபேந்திராவோட சேர்த்து மொத்தம் 19 பழைய ரவுடிங்க இருக்காங்க. அதாவது கூலிங்க தான் அவங்களும். அவர் மாதிரியே பிளாஷ்பேக் எல்லாம் வைப்பாங்க. அவங்களாம் நல்லா சண்டை போட தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவரோட மேன்ஷன்ல தான் இருப்பாங்க. தேவா மேன்ஷன் பேர் வச்சிருப்பாங்க. அவங்க தான் இருப்பாங்க. நல்லா சண்டை போட தெரிஞ்ச 18 பேரை வச்சுக்கிட்டு இவர் எதுக்கு லொல்லு சபா மாறன்னு அவங்களாம் அமிச்சாலும் தெரியல ஸ்ருதி ஹாசனை காப்பாத்துறதுக்கு. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஷோபின் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இவரும் ஓடிட்டா இருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய காமெடி சீனானா, ஷோபின் அவனை சீரியஸா துரத்திட்டு இருப்பாரு. லொலுசாவாரன் கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஒரு வேன்ல கூட்டி போயிருவாரு. பார்த்தா ரோட்டோர கடை டிஃபன் சாப்பிட்டு இருப்பாங்க. இது என்னது சொல்றது, அவ்வளவு பெரிய சேசிங்ல இருக்கும் போது இந்த மாதிரி லூஸ் தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் தாங்கிட்டு படத்தை பார்த்தா, எப்படியோ படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில பார்த்தா அமீர் கான் வராரு. அமீர் கான் எதுக்கு தெரியுமா வராரு, ஏன் வராருன்னு சொல்ல தேவையில்ல. அவரு கஷ்டப்பட்டு ஹெலிகாப்டர் எல்லாம் எடுத்துட்டு மெக்சிகோல வந்து பிடி விளம்பரத்துல அடிச்சுட்டு போவாரு. இது என்னன்னு கேட்டு பிடியை பிடிச்சிட்டு போவாரு. ரோலெக்ஸ் மாதிரி பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான கேமியா இருக்குன்னு பார்த்தா பிடி பிடிச்சிட்டு போறாரு. ஏன் மெக்சிகோல பிடி கிடைக்காதான்னு தெரியல, இங்கே பிடிச்சிட்டு போறாரு. சாரி இடையில ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். உபேந்திரா இருக்காருல்ல, உபேந்திரா எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு பெரிய ஆக்டர் எல்லாருக்குமே தெரியும். அவரை எவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கூட்டு வேஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் அவர் படத்துல ஃபர்ஸ்ட்
3/4 ஆஃப் த படம், அதாவது செகண்ட் ஆஃப் நடுவில் தான் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அவ்வளவு நேரம் எங்க தெரியுமா இருப்பாரு, ஒரே ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருப்பாரு. அவர் ஏன் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கான்னு எதுவும் காமிக்க மாட்டாங்க, வெளியே வர மாட்டாரு. அது ஒன்றும் புரியாது. அவர் வந்து செகண்ட் வந்து ஏதாவது பெரிய இம்பாக்ட் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. ரஜினி பார்த்துருந்தாரு, அவர் கூட சண்டை போட்டார். ஃப்ளாஷ்பேக்லேயே வந்தார், சண்டை போட்டார். நடுவில் ஒரே ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ஒன்று காமிப்பாங்க, அதில் டிஏஜிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் டிஏஜிங் யார் கண்டுபிடிச்சாலும் தெரியல, பாவம். அவர் மட்டும் இந்த இதெல்லாம் பார்த்துடவே கூடாது. ஒரு படத்தில் 2 படத்தில் காமிக்கலாம், கண்டுபிடிச்சாங்களுக்காக எல்லா படத்தையும் தேவையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த டிஏஜிங் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா இருந்தாலும் இது தேவையில்லாத விஷயம் தான். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. நிஜமான சொல்கிறேன். ரஜினி வருவார், ஒரு ஆளை கொடுத்துட்டு பஞ்சடாக பேசிட்டு போயிடுவார். அந்த ஆள் வேற யாரும் இல்லை, நாகார்ஜுனோட அப்பாவை கொல்லுவார். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கொண்டு அவர் படத்துக்கு போயிடுவார். என்ன சொல்கிறது? ஸோ ஓவராலாக சொல்லலாம், இந்த படத்துக்கு நான் கொடுக்க அந்த ரேட்டிங் வந்து 20/100. இந்த படத்தை யார் போய் பார்க்கலாம்னா ஏசி ரேட் போட்டாங்க. சின்ன பசங்களை போய் பார்க்க முடியும், ஃபேமிலியோட போய் பார்க்க முடியும். அதனால் அவங்களே அந்த படத்தை வந்து தப்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகராக இருந்தால் இந்த படத்தை போய் பார்த்து தேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ. ஓவராலாக சொல்லணும்னா இந்த படம் பேர் கூலி, போனால் நம்ம தான் காலி. பாய்.